வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி ஒரு வீடியோ. என்னென்னா இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டு தயிர் சாதம் எல்லாருக்கும் எப்படி செய்யணும்னு தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கேன். வெட்டி தயிர் 1 கப், கேரட், பீன்ஸ், கேரட் 1, பீன்ஸ் 2, பச்சை மிளகாய் 2, மல்லித்தழை, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. முதல்ல சாதத்தை தனியாக வடித்து கமுத்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு பாயசம் பண்ணி ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த கடலைப்பருப்பெல்லாம் நல்லா கொழுந்து நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் இந்த வேக வைத்து கமுத்தி வச்சுருக்க சாதத்தை அது கூட போட்டு நல்லா கிண்டி கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு கிளறி விடணும். கிளறி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் தயிர், கெட்டி தயிர் அரை கப்பாவது அல்லது 1 கப்பு சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. புளிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா 1 கப் எடுத்துக்கலாம், இல்லாட்டா அரை கப்பு அல்லது 3/4 கப் எடுத்துக்கலாம். தேவையான சாதத்துக்கு அளவு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து கெட்டி தயிர் போட்டு இறக்கி வச்சுட்டு கெட்டி தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி மேலே மல்லித்தழை போட்டு கொத்தி மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். அதான் தயிர் சாதம். ஸ்வீட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும். இது கூடல மாதுளம்பழம் தூவிக்கலாம். மாதுளம்பழம் இதில் எக்ஸ்ட்ரா சத்து தான், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். மாதுளம்பழமும் தூவிக்கலாம். இப்போ தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு இதில் உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு ஸ்லைஸாக சீவிட்டு வெந்நீரில் 1 செகண்டு கொதிக்க விடணும். இறக்கி ஆற வச்சுட்டு நல்லா வேக வச்சா கிழங்கு இனிப்பு சுவை கொடுத்துரும். அப்படி இனிப்பு சுவை கொடுக்காம ஒரு கொதி தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வடிகட்டி வச்சுட்டு கடுகு எண்ணெய் விட்டு தாளிசம் பண்ணி உப்பும் மிளகாத்தூள், நல்ல மிளகு பவுடர் போட்டு தூவி ஃப்ரை பண்ணி நல்லா கொஞ்சம் வதங்கி வந்தோடனே கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சோன்னா இன்றைக்கி மதியம் டிஃபன் தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.